இந்தியாவின் நம்பர் 1 refurbished gold company Rate for Gold வெறும் 2% வேஸ்டேஜில் தங்கம் வாங்க Rate for Goldக்கு கால் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 7390039003 நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவனியாபுரத்தில் கோலாகலமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை துணிவோடு அடக்கிய வீரர்கள். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 22 காளைகளை பிடித்து முதலிடம் பெற்றார் வளையங்குளம் பாலமுருகன். முதல்வர் சார்பில் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் பரிசு. தனது சிறுவயது கனவு நிறைவேறியதாக வளையங்குளம் பாலமுருகன் நெகிழ்ச்சி. போட்டி மிகவும் கடினமாக இருந்ததாகவும் பேட்டி. சந்தோஷமா இருக்கு, இதெல்லாம் சொல்ல முடியல. ரொம்ப டஃப்பா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா. பல நாள் சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு ஆசைனே, இது வந்து கனவுனே, இது பிடிச்சே ஆகணும் கனவு. சின்ன பிறந்ததுல இருந்து கனவுனே இது. பதினேழு காளைகளை அடக்கி 2ஆம் இடம் பிடித்தார் அவனியாபுரம் கார்த்தி. அமைச்சர் மூர்த்தி சார்பில் பைக் பரிசு. மாடுபிடி வீரர் கார்த்தி அவர்களுக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த காளைக்கான முதல் பரிசை வென்றது அவனியாபுரம் விருமாண்டி சகோதரர்களின் காளை. 60 வினாடிகள் களத்தில் நின்று வீரர்களை மிரளச் செய்ததற்காக டிராக்டர் பரிசு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதல் முறையாக பெண் வர்ணனையாளர் தமிழர் விளையாட்டின் பாரம்பரியத்தை பற்றி எடுத்துரைத்து வர்ணனை. வீரமும் விவேகமும் பெருமையான இந்த ஜல்லிக்கட்டை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். கைத்தட்டல் மட்டுமே போதும்னு சொல்லக்கூடிய வீரமான எங்கள் மதுரை மண்ணின் காளையர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கைத்தட்டலையும் மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளலாம். அங்கிருந்து வேடிக்கை பார்க்கிற எல்லாரும் அருமையா கைத்தட்டல் கொடுக்கலாம். கேட்கல சத்தமா. அவனியாபுரத்தில் காளைகளுக்கு இணையாக களத்தில் ஓடிய நாய். நிகழ்வை கலகலப்பாக மாற்றிய வர்ணனையாளர். அவனியாபுரத்தில் களத்தில் விளையாடிவிட்டு மீண்டும் திரும்பிய காளைகள். அச்சத்தில் தடுப்புகளின் மீது ஏறிய வீரர்கள். மூர்த்தி நல்ல வீரர், காளையும் நல்ல காளை, ஜஸ்ட் மிஸ். மூர்த்தி தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட பொங்கல் பண்டிகை. உலகை இயக்கும் சூரியனுக்கு பொங்கல் வைத்து நன்றி தெரிவித்த மக்கள். தமிழர் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்கிடும் மகிழ்ச்சி பொங்கல் திராவிட மாடல் 2.0வில் பன்மடங்காகும். தமிழர் திருநாளையொட்டி முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவு. பாடகர்கள் இசைக்கலைஞர்களோடு முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடல். நீ இல்லாத உலகத்திலே என்ற பாடலை இணைந்து பாடி நெகிழ்ச்சி. சூழலை பொறுத்து MS விஸ்வநாதன் முதல் அனிருத்தின் இசை வரை தனக்கு பிடிக்கும் என முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. மெலடியோடு கானா பாடல்களையும் விரும்பி கேட்பேன் என்றும் ருசிகரம். 2 பேரையும் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி MS விஸ்வநாதன் இருந்தார், அதையும் பிடிக்கும். சூழ்நிலை தகுந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அனிருத் வந்துட்டார், அதுக்கப்புறம் 2-3 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பாட்டும் சூழ்நிலை தகுந்த மாதிரி. சேலத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்பு. வள்ளி கும்மியாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளோடு கொண்டாட்டம்.
திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கை நழுவும். மேட்டூர் அருகே நடந்த பொங்கல் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுக கூட்டணி அங்கே வைக்கின்ற காங்கிரஸ் கை நழுவி போகுது. திமுக கிட்ட இருந்து தினந்தோறும் பத்திரிகை செய்தி அதுதான் வந்துகிட்டு இருக்குது. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க கூட்டணியில காங்கிரஸ் நிலைக்குமா நிலைக்காதா என்ற கேள்விக்குறி வந்துவிட்டது. பொங்கல் வாழ்த்தோடு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து கூறிய தவிக தலைவர் விஜய். தை முதல் நாளா சித்திரை முதல் நாளா என்ற விவாதத்தை மீண்டும் எழுப்பிய விஜயின் வாழ்த்துச் செய்தி. அரசியலில் புதிய நடிகரின் கட்சி வரலாறு திரும்பாது, ஆனால் எதிரொலிக்கும். 2021 ராகுல் காந்தியோடு பொங்கல் கொண்டாடிய புகைப்படங்களை பகிர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி பதிவு. வரும் 18ஆம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளோடு ராகுல் காந்தி நடத்தவிருந்த ஆலோசனை கூட்டம் ஒத்திவைப்பு. புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று தகவல். நீலாங்கரை வீட்டில் குடும்பத்தினர் மற்றும் கட்சி நிர்வாகிகளோடு பொங்கல் வைத்து சீமான் வழிபாடு. எம் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிரான நெருப்பெறிந்து பொங்கல் புரட்சி பொங்கட்டும் என பதிவு. விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போயஸ் கார்டன் இல்லத்திற்கு வெளியே ரஜினிகாந்த் வாழ்த்து. அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும். முக்கியமா விவசாயிங்க இந்த நாட்டோட முதுகெலும்பு. அவங்க சந்தோஷமா ஹாப்பியா இருந்தாதான் எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. நன்றி. சமத்துவம் பொங்கும் தமிழர் திருநாள். கன்னியாகுமரி முளகுமூடு தூய மரியன்னை தேவாலயத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 1,06,320 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 310 ரூபாய்க்கு விற்பனை. வடகிழக்கு பருவமழை 2 நாட்களில் முடிவுக்கு வரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 2 நாட்களுக்கு மழை பெய்யும். அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு விசாரணையை பிப்ரவரி முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். வேலைக்கு பணம் பெற்ற விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று ஒத்திவைப்பு. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட அறுவடை திருநாள். கோவில்களில் சிறப்பு வழிபாடு, இனிப்புகளை பகிர்ந்து மக்கள் மகிழ்ச்சி. மும்பை மாநகராட்சி தேர்தல் பிற்பகல் 3:30 நிலவரப்படி 41.8% வாக்குப்பதிவு. நாளையே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிப்பு. மகாராஷ்டிரா மாநகராட்சி தேர்தலில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே குற்றச்சாட்டு. தலைமை தேர்தல் அதிகாரியை இடைநீக்கம் செய்யவும் வலியுறுத்தல். இந்தியாவின் நம்பர் 1 refurbished gold company ரேட் for gold. வெறும் 2% வேஸ்டேஜில் தங்கம் வாங்க ரேட் for goldக்கு கால் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 7390039003 நம்பருக்கு கால் பண்ணுங்க.